மங்களம் முன்னிருக்கும் ஊரென்பார், அதன் வடகிழக்கில் 100 தூரம் என்பார். பச்சை மரகத கூடை போல் நிலை என்பார், அதை மனம் கவரும் குடசாத்ரி மலை என்பார். மங்களம் முன்னிருக்கும் ஊரென்பார், அதன் வடகிழக்கில் 100 தூரம் என்பார். பச்சை மரகத கூடை போல் நிலை என்பார், அதை மனம் கவரும் குடசாத்ரி மலை என்பார். அதை மனம் கவரும் குடசாத்ரி மலை என்பார். மத்திய மலையினிலே மேற்கு சரிவினிலே சித்திரமூல குகை அமைந்திருக்கும். மத்திய மலையினிலே மேற்கு சரிவினிலே சித்திரமூல குகை அமைந்திருக்கும். அங்கு பத்திரமாயிறங்கி பார்க்கையிலே நல்ல பன்னீர் அருவி கண்ணை கவர்ந்திழுக்கும். பத்திரமாயிறங்கி பார்க்கையிலே நல்ல பன்னீர் அருவி கண்ணை கவர்ந்திழுக்கும். பன்னீர் அருவி கண்ணை கவர்ந்திழுக்கும். அம்பாவனம் இது அம்பாழ்வனம், அம்பிகைக்காய் மலர்ந்த பூங்காவனம். அம்பாவனம் இது அம்பாழ்வனம், அம்பிகைக்காய் மலர்ந்த பூங்காவனம். அம்பாவனத்திலோர் கோட்டையுண்டு, மூக அசுரனின் கோட்டை என்று அழைப்பதுண்டு. அம்பாவனத்திலோர் கோட்டையுண்டு, மூகாசுரனின் கோட்டை என்று அழைப்பதுண்டு. முன்பாவ வினைகளை களைவதற்கு பல முனிவர்கள் தவம் புரிந்தார் நிலை கொண்டு. முன்பாவ வினைகளை களைவதற்கு பல முனிவர்கள் தவம் புரிந்தார் நிலை கொண்டு. அக்கால பழமைக்கு புகழ் சேர்க்கும் கருங்கற்காலில் மஞ்சங்கள் இருக்க கண்டு. அக்கால பழமைக்கு புகழ் சேர்க்கும் கருங்கற்காலில் மஞ்சங்கள் இருக்க கண்டு. தற்கால மனிதர்களும் தனக்குள்ளே அந்த பொற்காலம் தன எண்ணி வியப்பதுண்டு. தற்கால மனிதர்களும் தனக்குள்ளே அந்த பொற்காலம் தன எண்ணி வியப்பதுண்டு. அம்பாவனம் இது அம்பாழ்வனம், அம்பிகைக்காய் மலர்ந்த பூங்காவனம். பூங்காவனம் பூங்காவனம்.
கந்த புராணம் கூறும் தவவனமே மனவினாவிடை பெறும் திருத்தலமே வினாவிடை பெறும் திருத்தலமே உள்விகாரம் அகற்ற வேண்டுமே என மகேஸ்வரன் தாளை வணங்கி கோல மகரிஷி தவம் செய்ய துவங்கி மகேஸ்வரன் தாளை வணங்கி கோல மகரிஷி தவம் செய்ய துவங்கி தன்னை உபாசனை செய்த காரணத்தை அந்த உமாவதி கேட்டு மனமிறங்கி உபாசனை செய்த காரணத்தை அந்த உமாவதி கேட்டு மனமிறங்கி சுயம்புவான ஜோதிர்லிங்கத்தை சுடர்விடும் ஒளியுடன் அமைத்து அதில் ஸ்ரீ சக்கரத்தை பதித்து சுயம்புவான ஜோதிர்லிங்கத்தை சுடர்விடும் ஒளியுடன் அமைத்து அதில் ஸ்ரீ சக்கரத்தை பதித்து மேதினி எல்லாம் நேர்மையுறும்படி மெஞ்ஞான நிலையில் லயித்து நீ அல்லும் பகலும் துதித்து அழைத்தால் வருவாள் அருவாள் சித்தி லக்ஷ்மி ரூபத்தில் சக்தி மகாலட்சுமி ரூபத்தில் சக்தி என சிவனார் அருளிச் சென்றார் மாமுனியார் தவத்தில் நின்றார். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். காலம் பல சென்றும் ஞானம் மறவாது கோல முனிவரின் நினைவோடு கோலாபுரம் என்றும் கொல்லூர் தலம் என்றும் காரண பெயர் சூட்டி அழைக்கின்றது. கோலாபுரம் என்றும் கொல்லூர் தலம் என்றும் காரண பெயர் சூட்டி அழைக்கின்றது. ஸ்வர்ணரேகாங்கிதம் லிங்கம் நாஸ்தி நாஸ்தி ஜகத்ரயே என்று அந்த புண்ணிய புராணங்கள் நின்று சொல்லி போற்றுது அன்றும் இன்றும். துவாபர யுகத்தில் தோன்றியதென்பார் ஜோதிர்லிங்கமேனும் ஸ்வயம்பு. துவாபர யுகத்தில் தோன்றியதென்பார் ஜோதிர்லிங்கமேனும் ஸ்வயம்பு. ஸ்ரீ சக்கரத்தின் கேந்திர பிந்து ஸ்ரீ சக்கரத்தின் கேந்திர பிந்து. லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி என்னும் மும்முனை சக்திகள் இடப்புறத்தில். பிரம்மன் பரமன் பரந்தாமன் பிரம்மன் பரமன் பரந்தாமன் என மும்மூர்த்திகளும் வலப்புறத்தில். லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி என்னும் மும்முனை சக்திகள் இடப்புறத்தில். பிரம்மன் பரமன் பரந்தாமன் என மும்மூர்த்திகளும் வலப்புறத்தில். வலப்புறம் சிறிதென இடப்புறம் பெரிதென வகுத்திருக்கும் ஒரு கோடு யாரும் வரையாத தங்க கோடு. வகுத்திருக்கும் ஒரு கோடு யாரும் வரையாத தங்க கோடு. அதை நடுப்பகலவனின்
ஒளிக்கதிர் தேக்கி பளிச்சிடும் பழுங்கின் துணையோடு பார்த்து பணிவது தான் இங்கு வழிபாடு. அம்மை அம்பிகை ஸ்ரீசக்கரம் அனைத்தும் இங்கே ஸ்ரீசக்கரம். அம்மை அம்பிகை ஸ்ரீசக்கரம் அனைத்தும் இங்கே ஸ்ரீசக்கரம். ஆத்ம சத்தியமாம் ஸ்ரீசக்கரம் பரமாத்ம சத்தியமாம் ஸ்ரீசக்கரம். இரண்டும் ஒன்றாம் ஸ்ரீசக்கரம் ஈஸ்வர ஈஸ்வரி ஸ்ரீசக்கரம். உலகுக்குயிராம் ஸ்ரீசக்கரம் ஊழி காலத்து ஸ்ரீசக்கரம். எல்லாம் இங்கே ஸ்ரீசக்கரம் ஏக தத்துவமாம் ஸ்ரீசக்கரம். ஐதீகத்தில் ஸ்ரீசக்கரம் ஒன்றில் இரண்டாம் ஸ்ரீசக்கரம். ஓங்காரமெனும் ஸ்ரீசக்கரம் ஔடதமாகும் ஸ்ரீசக்கரம். ஸ்ரீ ஆதிசங்கர அருளிச் செய்த விக்கிரக பூஜை இந்நாளில் ஸ்ரீ சக்கர பூஜையே முன்னாளில். விக்கிரக பூஜை இந்நாளில் ஸ்ரீ சக்கர பூஜையே முன்னாளில். மூகனாய அசுரனை சபித்ததாலோ அந்த மூகாசுரனை நீயே வதைத்ததாலோ மூகாம்பிகை என பெயர் கொண்டாய். வேதாந்த சாரமாய் நிலை நின்றாய். மூகாம்பிகை என பெயர் கொண்டாய். வேதாந்த சாரமாய் நிலை நின்றாய். மூதாதைகள் சொன்ன நெறிமுறைகள் அதில் முன்னும் பின்னும் இணைந்த நடைமுறைகள். மூதாதைகள் சொன்ன நெறிமுறைகள் அதில் முன்னும் பின்னும் இணைந்த நடைமுறைகள். மாதா பிதா தந்த அறிவுரைகள். மாதா பிதா தந்த அறிவுரைகள் தன்னை மனதில் நினைக்க உந்தன் மலர் பாதம் தொழுதிருக்க. மூகாம்பிகை என பெயர் கொண்டாய். வேதாந்த சாரமாய் நிலை நின்றாய். ஏகாந்த காலத்தில் இருள் வழியில் ஏங்கிடும் இதயத்தில் ஒளிக்கதிரில் எல்லாமாயிருப்பவள் நீயே என்று எழுதி வைத்தார் தேவி பாகவதத்தில். கோடிக்கணக்கில் உள்ள கோவில்களும் கோடிக்கணக்கில் உந்தன் நாமங்களும். கோடிக்கணக்கில் உள்ள கோவில்களும் கோடிக்கணக்கில் உந்தன் நாமங்களும். வேடிக்கை எனச் சொல்லி நகைத்தவரும்
வேடிக்கை எனச் சொல்லி நகைத்தவரும் வந்து வேண்டி வணங்கி மன சாந்தியை பெறுவதற்கோ மூகாம்பிகை என பெயர் கொண்டாய், வேதாந்த சாரமாய் நிலை நின்றாய். மூகாம்பிகை என பெயர் கொண்டாய். சந்திர சூரியரை தொடுவதற்காய் தன் கரமுயர்த்தி நிற்கும் மலைமுகட்டில், சந்திர சூரியரை தொடுவதற்காய் தன் கரம் உயர்த்தி நிற்கும் மலைமுகட்டில், சர்வஜ்ஞ பீடமெனும் தலத்தினிலே, சர்வஜ்ஞ பீடமெனும் தலத்தினிலே ஆதிசங்கரர் நின்றார் அன்னை நினைப்பினிலே. சர்வஜ்ஞ பீடமெனும் தலத்தினிலே ஆதிசங்கரர் நின்றார் அன்னை நினைப்பினிலே. ஆதிசங்கரர் நின்றார் அன்னை நினைப்பினிலே. அதிகாலை வேளையில் அருள் தரும் அம்பிகைக்கு அலங்கார நிர்மால்ய பூஜை. அதிகாலை வேளையில் அருள் தரும் அம்பிகைக்கு அலங்கார நிர்மால்ய பூஜை. அந்த அமைதியில் நறுமணத்தை அடைந்தவர் நின்று காண அடுத்தது தந்ததாவன பூஜை. அமைதியில் நறுமணத்தை அடைந்தவர் நின்று காண அடுத்தது தந்ததாவன பூஜை. இது உதய கால பூஜை. பலி பிரதட்சிணம் நடந்த பின்னே பக்தர்கள் பெறுகின்ற பிரசாதம் குடி சாந்தி எனச் சொல்வார். பலி பிரதட்சிணம் நடந்த பின்னே பக்தர்கள் பெறுகின்ற பிரசாதம் குடி சாந்தி எனச் சொல்வார். மதியத்தில் பூஜை கொண்டு மங்களஹாரதி கண்டு, மதியத்தில் பூஜை கொண்டு மங்களஹாரதி கண்டு மாலை வரை மணிக்கதவம் பொருத்தி வைப்பார். அஸ்தமனமான பின்னே சுத்த சக்தி சந்நிதியில் 1000 கோடி சூரிய பிரகாசமா. அஸ்தமனமான பின்னே சுத்த சக்தி சந்நிதியில் 1000 கோடி சூரிய பிரகாசமா. பக்தி பெருக்கோடு பிரதோஷ பூஜை கண்டால், பக்தி பெருக்கோடு பிரதோஷ பூஜை கண்டால் முக்திக்கு மார்க்கமங்கு கை கூடுமாம். முக்திக்கு மார்க்கமங்கு கை கூடுமாம்.
சர்க்கரை லவங்கம் மிளகு திப்பிலி ஏலக்காய் இஞ்சி பக்குவப்படுத்தி செய்த கஷாய தீர்த்தம். சர்க்கரை லவங்கம் மிளகு திப்பிலி ஏலக்காய் இஞ்சி பக்குவப்படுத்தி செய்த கஷாய தீர்த்தம். சத்தியம் தனை நம்பி சத்துணவை தேடுகின்ற சுத்த மனத்தோர் சுவைக்க சுபமுகூர்த்தம். சத்தியம் தனை நம்பி சத்துணவை தேடுகின்ற சுத்த மனத்தோர் சுவைக்க சுபமுகூர்த்தம். காலை மதியம் முதல் மாலை இரவு என ஆலய பூஜை செய்யும் அந்தணர்கள். காலை மதியம் முதல் மாலை இரவு என ஆலய பூஜை செய்யும் அந்தணர்கள். இங்கு அடியவர் கடியவராய் பணிபுரிவார். இங்கு அடியவர் கடியவராய் பணிபுரிவார். உயர் அதிதி சல்காரத்திலே புகழ் பெறுவார். உயர் அதிதி சல்காரத்திலே புகழ் பெறுவார். ஆதி முதல் இந்த அகிலத்தை ஆள அசுர வாரிசுகள் ஆசை கொண்டு அடுத்தடுத்து முயன்று அல்லற்படுவதை ஆரம்ப பாடத்திலே படித்ததுண்டு. அதிலே ஒருவன் கம்ஹாசூரன், அக்கிரமத்தின் குத்தகைக்காரன். கதினி என்று காலபைரவியை கடுந்தவம் இருந்து வரம் பெற்றான். பெற்ற வரத்தின் பெருமையை சோதிக்க 8 திக்கும் படையெடுத்தான். நற்றவ ஞானியர் தேவர்கள் மூவர்கள் அத்தனை பேருக்கும் இடர் கொடுத்தான். பகையை விரட்டி அறிவு புகட்ட திரிபுர பைரவி எழுந்தாள். பயந்து அசுரன் ரிஷ்யமூகமெனும் பர்வத நிரையில் ஒளிந்தான். உலகெல்லாம் தனது ஆணைக்கிணங்கி உழலும் வகைக்காக ஒருவருமே தன்னை வெல்ல முடியாத அமர நிலைக்காக ருத்ரமூர்த்தியிடம் வரம் கேட்க உக்ரமாய் தவம் புரிந்தான். உக்ரமாய் தவம் புரிந்தான். சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ. முப்பது முக்கோடி தேவர்களும் முடிவு தெரியாமல் தடுமாறி முனி புங்கவராம் கோல முனிவரிடம் முறையிட்டாராம் கொல்லூரிலே. பாவிக்கு வரம் கிடைத்தால் பலன் என்னவாகும் என்று, பாவிக்கு வரம் கிடைத்தால் பலன் என்னவாகும் என்று பதமாய் எடுத்துரைத்தார் தவயோகி. கேட்டு நீதியை நிலைநாட்ட நிமித்தனுக்கு அறிவூட்ட, நீதியை நிலைநாட்ட நிமித்தனுக்கு அறிவூட்ட நேரத்தை எதிர்பார்த்தாள் மகமாயி. நேரத்தை எதிர்பார்த்தாள் மகமாயி. பக்தனின் தவத்தைக் கண்டு பரமனவன் கருணை கொள்ள
பரமனின் நிலைமை கண்டு பாதகன் கர்வம் கொள்ள பித்தனை பிறை கொண்டானை முத்தொழில் மூன்றாம் அவனை எத்துணை வரமும் கேட்க இயலாத வண்ணம் அன்னை இட்டனள் சாபம் ஒன்று இனிமேல் நீ ஊமை என்று வாக்கினை இணைத்திணைத்து வாக்கியம் அமைத்து வைக்கும் நாக்கினை அடக்கி வைத்தால் நாவுக்கரசி அங்கே நல்லவர் வாழச் செய்தால் நாதப் புரட்சி நினைத்தது நடக்கவில்லை அனைத்தையும் அழிப்பதல்லால் இனி செயல் இல்லை என்று எழுந்தனன் அசுரன் மூகன் ஒளியின் முன்னே இருளாக உண்மைக்கு முன்னே பொய்யாக ஒளியின் முன்னே இருளாக உண்மைக்கு முன்னே பொய்யாக ஒன்றுக்கு முன்னே பூஜ்யமாக ஒருவன் நின்றால் என்னாவான் ஒன்றுக்கு முன்னே பூஜ்யமாக ஒருவன் நின்றால் என்னாவான் படை நடத்தி பகை முடித்தாள் பகவதி பதியில் பாதியாக நின்ற பாகவதி படை நடத்தி பகை முடித்தாள் பகவதி பதியில் பாதியாக நின்ற பாகவதி கொடையிலிமய சிகரமான குணவதி கொடையிலிமய சிகரமான குணவதி கோவில் கொண்டதனால் கொல்லூரில் நிம்மதி கோவில் கொண்டதனால் கொல்லூரில் நிம்மதி ஸ்ரீதேவி அசுரனை வதைத்த கட்டம் இது ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை கொண்ட மாரண கட்டம் ஸ்ரீதேவி அசுரனை வதைத்த கட்டம் இது ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை கொண்ட மாரண கட்டம் சிற்பங்கள் வடித்திருக்கும் கலை கோட்டம் சிற்பங்கள் வடித்திருக்கும் கலை கோட்டம் உயர் சிந்தனை உள்ளவர்க்கு உயிரோட்டம் ரௌத்ரஸ்வரூபியாம் காலபைரவி தேவி கோவிலொன்று சௌந்தர்ய ரூபியாம் காருண்யமயி கோவில் இன்னொன்று இங்கு கௌள பூஜாக்கிரமம் வைதிக பாணி என முறையே தவறாது பூஜையுண்டு முறையே தவறாது பூஜையுண்டு துரும்பு தொடாத பெரும் இரும்பு தூண் கோவில் முன்னே நிரந்தரமாக நிற்கும் தெய்வீகம் துரும்பு தொடாத பெரும் இரும்பு தூண் கோவில் முன்னே நிரந்தரமாக நிற்கும் தெய்வீகம் முல்லை அரும்பை நிகர்த்த நகை புரிந்து புரிந்த சக்தி அரும்பை நிகர்த்த நகை புரிந்து புரிந்த சக்தி அசுரனை வதைத்து வைத்த சூலாயுதம் இதன அறிந்தவர் சொல்லுகின்ற ஐதீகம்
வண்ணங்கள் பல காட்டும் வனந்தனிலே வடகிழக்கில் பயணம் தொடர்கையிலே. வண்ணங்கள் பல காட்டும் வனந்தனிலே வடகிழக்கில் பயணம் தொடர்கையிலே. வானத்தில் கீறல் பட்டு பாலோடை சரிந்ததோ, மோனத்தில் சிவனார் கொண்ட கங்கை பொங்கி புரண்டதோ, அன்னையின் பெருமை சொல்லும் ஞாபகார்த்தம், அன்னையின் பெருமை சொல்லும் ஞாபகார்த்தம். அருவி அரசினி குண்டனும் புண்ணிய தீர்த்தம், அரசினி குண்டனும் புண்ணிய தீர்த்தம். பொறுமைக்கு உவமை சொல்லும் பூமிக்கு சோதனை போல், பொல்லாத சொல்லம்பொன்று நன்னெஞ்சை துளைப்பது போல். பொறுமைக்கு உவமை சொல்லும் பூமிக்கு சோதனை போல், பொல்லாத சொல்லம்பொன்று நன்னெஞ்சை துளைப்பது போல். கல்லுக்குள் ஊடுருவி கடைசி வரை பார்ப்பதென்று, கல்லுக்குள் ஊடுருவி கடைசி வரை பார்ப்பதென்று கங்கணம் கட்டி பாயும் காசி நதி இது என்பார், காசி நதி இது என்பார். அசுரனை வதைப்பதற்கு அம்பிகை அமைத்து வந்த அழகிய தங்கத்தேரின் சிறப்பு, அசுரனை வதைப்பதற்கு அம்பிகை அமைத்து வந்த அழகிய தங்கத்தேரின் சிறப்பு. அப்பணி முடிந்த பின்னே சொப்பனம் போல இந்த அகழிக்குள் மறைந்ததுதான் வியப்பு. அங்கொன்று இங்கொன்றாய் ஆடியோடி வந்த 64 புண்ணிய தீர்த்தங்களும், ஆண்டுகள் கடந்தாலும் அழகு குறையாமல் அமைந்தன காசி வன்னி இரு நதிகளாய். அவை சங்கமமான இடம் கொல்லூராம், இந்த சங்கரி பாதம் பட்ட நல்லூராம். அவை சங்கமமான இடம் கொல்லூராம், இந்த சங்கரி பாதம் பட்ட நல்லூராம். இங்கே சௌபர்ணன்கருடன் தவம் செய்து நின்றதனால் சௌபர்ணிகை என பெயர் கொண்டதாம். இங்கே சௌபர்ணன்கருடன் தவம் செய்து நின்றதனால் சௌபர்ணிகை என பெயர் கொண்டதாம். புண்ணிய சௌபர்ணிகை என பெயர் கொண்டதாம். கானிடை கரை தொட்டு பூநிறை புனலாடும் புண்ணிய சௌபர்ணிகையின் ஓரத்திலே, கானிடை கரை தொட்டு பூநிறை புனலாடும் புண்ணிய சௌபர்ணிகையின் ஓரத்திலே, விநாயகன் வேழமுகன் நாயகி மூத்த மகன் நாளெல்லாம் காத்திருப்பான் தீரத்திலே. விநாயகன் வேழமுகன் நாயகி மூத்த மகன் நாளெல்லாம் காத்திருப்பான் தீரத்திலே.
கால்வழி நடை தொடர்ந்தால் காளியின் கோயில் ஒன்று, 6 அடி உயரம் கொண்ட அரவத்தின் புற்று ஒன்று. கால்வழி நடை தொடர்ந்தால் காளியின் கோயில் ஒன்று, 6 அடி உயரம் கொண்ட அரவத்தின் புற்று ஒன்று. சாலைகள் சந்திக்கின்ற சதுக்கத்தில் நிற்க கண்டு சங்கரர் மடம் கடந்தால் சந்நிதியில் நிற்போம் சென்று. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. உதிக்கும் திசையினிலே தலைவாசலா, உட்புறத்து மத்தியிலே ஸ்ரீகோவிலா. தென்கிழக்கினில் திருக்குமரன் ஆலயமா, அதன் வடக்கினில் சரஸ்வதி மண்டபமா. சங்கீத ஞானியரும் சாகித்ய மேதைகளும் கவிகளும் கலைஞர்களும் சேருவாராம். பொங்கி எழும் கடலலை போல் உன் புகழ் மாலைகளை பூவின்றி நாரின்றி சூடுவராம். தென்மேற்கிலே பிராணலிங்கேஸ்வரர், சந்திரமௌலீஸ்வரர், நஞ்சுண்டேஸ்வரர் என தென்படும் சிவனாரின் தரிசனங்கள். நடுவில் பஞ்சமுக கணபதியை கும்பிடுங்கள், நல்ல பலனுண்டு என்பதை நம்பிடுங்கள். ஆஞ்சநேயர் அங்கு வடமேற்கிலே நின்று அன்னை பிராட்டியை போற்றுகின்றார். எதிரில் தான் செய்த சாகசம் போதாமல் மண்ணுண்டு தரணியை தன் வாயில் காட்டினானே. அந்த வெண்ணையுண்டோன் வேணுகோபாலன், அருகிலே வீரபத்ர சுவாமி வீற்றிருந்து அன்பு காட்டுகின்றார், அருள் கூட்டுகின்றார். அன்பு காட்டுகின்றார், அருள் கூட்டுகின்றார். திருக்கோவிலின் பின்னாலே தீர்க்கதரிசியாம் சங்கரரும் தவக்கோலத்தில் அமர்ந்தாராம், தான் பெற்ற பேரு வையம் பெற. திருக்கோவிலின் பின்னாலே தீர்க்கதரிசியாம் சங்கரரும் தவக்கோலத்தில் அமர்ந்தாராம், தான் பெற்ற பேரு வையம் பெற. சங்கர பீடமிது, மனச்சாந்திக்கு கூடமிது. சங்கர பீடமிது, மனச்சாந்திக்கு கூடமிது. அம்பிகையே தாயே சரணமம்மா, மூகாம்பிகையே லக்ஷ்மி சரணமம்மா. அம்பிகையே தாயே சரணமம்மா, மூகாம்பிகையே லக்ஷ்மி சரணமம்மா. சங்க சக்கரதாரினே சரணமம்மா,
பங்கய பத்மாசனே சரணமம்மா சங்க சக்கரதாரினே சரணமம்மா பங்கய பத்மாசனே சரணமம்மா அபயபீஷ்டதான முத்ரே சரணமம்மா ஆதி பராசக்தி ருத்ரே சரணமம்மா சரணம் சரணம் சரணமம்மா சரணம் சரணம் சரணமம்மா சரணம் சரணம் சரணமம்மா சரணம் சரணம் சரணமம்மா நாதஸ்வரூபமே சரணமம்மா நலம் தரும் வேதமே சரணமம்மா நாதஸ்வரூபமே சரணமம்மா நலம் தரும் வேதமே சரணமம்மா சௌரே கௌரி சரணமம்மா சகல கலாவாணி சரணமம்மா சரணம் சரணம் சரணமம்மா சரணம் சரணம் சரணமம்மா சரணம் சரணம் சரணமம்மா சரணம் சரணம் சரணமம்மா குழந்தையே குமரியே சரணமம்மா குலங்காக்கும் அன்னையே சரணமம்மா குழந்தையே குமரியே சரணமம்மா குலங்காக்கும் அன்னையே சரணமம்மா கொல்லூர் கரசி சரணமம்மா கோலாபுரேஸ்வரி சரணமம்மா சரணம் சரணம் சரணமம்மா சரணம் சரணம் சரணமம்மா சரணம் சரணம் சரணமம்மா சரணம் சரணம் சரணமம்மா